கோயில்களுக்கு பிரசாதமா எடுத்துட்டு போறதா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம அன்னதானம் செய்யற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு 50 பேத்துக்கு புளி சாப்பாடு இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. அதுக்கு 5 கிலோ புழுங்கல் அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நிறையவே தண்ணி வச்சுட்டு, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை சேர்த்து இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்துட்டு நல்ல ஒரு பராத்துல போட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கலாங்க. இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி கலந்துட்டு வச்சுட்டோம்னா இந்த சாதம் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாம இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் வந்துட்டு ஒரு கடாயில வெந்தயம், மிளகு, மல்லி இது மூணும் சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இது சூடு ஆனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறம் கரைச்சு வச்சிருக்கிற புளி கரைசலும் சேர்த்துக்கலாங்க. அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடணுங்க. அடுத்ததா ஒரு கடாயில 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அது கூட கிளி வச்சிருக்கிற வரமிளகாயும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூட உரிச்சு வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து சிறிதளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த நிலக்கடையை தோல் எடுத்து வச்சிருக்கோம். இதையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பு வந்துட்டு அப்படியே நம்ம புளிக்கரசல்ல சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பெருங்காயத்தூளும் சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம புளிக்குழம்பு வந்து இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இதை ஆற வச்ச சாதத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சாப்பாடு வந்து சூப்பரா இருக்குங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க.